ஹலோ, வணக்கம் நண்பா. ஸோ ஓகே. ம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எஸ்கே ப்ரோ வந்து நல்லா ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே ப்ரோ கிட்ட வந்துட்டு நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, நான் வந்து வேற ஒரு நாட்டில் இருந்து பேசுகிற மாதிரியும், நான் யூடியூப் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி அவருக்கு வந்து வேற யார் கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி, அது வந்து வேற ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் வந்து பேசி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு போயிட்டு நம்ம அவர்கிட்ட அவரோட சேனலில் போயிட்டு கமெண்ட் போட்டு ஃபன் பண்ண போகிறோம். அவர் வந்து என்ன மாதிரி எப்படி சொல்கிறது, அவரை கலாய்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்கே ப்ரோ தனியாக வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியா? ஒரு ஃபன்னுக்கோசரம் தான் பண்ணுறது. ஓகே மக்களே, இந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு வரேன். மொட்டையா லெட்டருங்க, அது என்ன லெட்டர் அது? ஸோ மக்கள் கடைசியில் வந்து நான் வந்து நம்ம ப்ரோ எடிட்ஸ்ன்ற அக்கௌண்ட்டில் வந்தாச்சு. ஓகே, நம்ம அவர்கிட்ட போயிட்டு பேச நானா? ஆரம்பிப்போம். என்ன என்ன காப்பி ரைட் ப்ரோ? பாரத் குண்டா இருக்கானா பையன்? பார்த்து நீ பேசும்போது பரணி விஜய் ப்ரோ என்ன காப்பி ரைட்டு பயமா? மக்களை இப்போ வந்துட்டு நான் வந்து வெளிநாட்டில் இருக்க மாதிரியே பேசுகிறேன். அது எப்படி எந்த பக்கம் அது தெரியும்? எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் பார்ப்பேன். தெரியலையே அவன் ஜாயினிங்ல இருக்கான் ப்ரோ, நேத்துல இருந்து அதேதான் பிரச்சனை அவனுக்கு. ப்ரோ இதில் இங்கே படி ப்ரோ, வந்துருமா? கமெண்ட் படிக்க மாட்டேங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீ? ஏய் ப்ரோ, ஏய் ப்ரொசீடியர்ஸ் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் ப்ரோ எனக்கு. ஐயோ நீங்க ப்ரோ, வந்து ஃபேண்டாஸ்டிக் எடிட்ஸ் எப்படி படிக்கிறேன்? அன்ஃபேமஸ் கூட விளையாடுவீங்க, உங்களை பார்த்துருக்கேன் நான். நீங்க என் கூட விளையாடி இருக்கீங்க, பார்த்துருக்கேன் ப்ரோ. ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. என் கூட முன்னாடி அன்ஃபேமஸ்க்கு இல்லை அன்ஃபேமஸ்க்கு இவர்தான் போட்டி. ஆமா குரூட்டுக்கு அன்ஃபேமஸ் தான் போட்டி. இல்லை பார்த்துருக்கேன், நான் இவங்களை பார்த்துருக்கேன் ப்ரோ. நம்ம கூட முன்னாடி விளையாடி இருந்தாங்க இவங்க. வணக்கம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ப்ரோ, நன்றி. யாரு? நானா? ஆகாஷ் ப்ரோ ஆகாஷ் ப்ரோ பாடினதா? ஆகாஷ் ப்ரோ புரியல ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ பாடினீங்களா நீங்க? அதனால காப்பிரைட் வருமா அவ்வளவு? அப்போ நீங்க ரேடியோக்கு ஈக்குவலா பாடுறீங்கன்னு சொல்றாரு அவரு. புரியல எனக்கு. நான் வந்து அவர் கூட விளையாடவே இல்லை. இங்க என்ன சொல்லுது? அவர் விளையாடுறாரு. அந்த மாதிரி இருக்கு வாய்ஸ். ஏன் விஜய் ப்ரோ இல்லையா? விசில இல்லையா? சரி. ஏய் என்ன இல்ல, இவனை பாடுறா, இன்னும் உள்ள வர்றான்டா, இவன் ஜாயினிங்ல இருக்கான்டா. நான் வந்து உங்க கூட யாரு? நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட் மக்களே, ஜிடிஏல மிஸ்டர் தமிழ் கேமர் சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இவர் வந்து கூட அன்பேமஸ் கூட விளையாண்டேன். அள்ளி விடுறா போலியே. அவர் தெரிஞ்சுதான் சொல்றாரா தெரியாம சொல்றாரா? நீங்க இல்ல ப்ரோ, அன்ஃபேமஸ் ப்ரோ தான் ப்ரோ குரூப் 6 க்கு போட்டியே. ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போட்டி. அன்ஃபேமஸ் கேமிங் இந்த குரூப் 6. விசில தான் இருக்கீங்களா? எங்க ப்ரோ இருக்கீங்க? விசில காணோம். ஆப்னு ஒரு ஐடி இருக்கு, அவரா? எங்க விசி? இப்பதான் வராரு. டேய் இவன் பாறா ஜாயினிங்ல இருக்கான்டா. ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ, நீ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. முடியாது, நீ ஜாயினிங்ல இருக்கியே. அப்ப ஜாயின் ஆக விடு ப்ரோ. இருங்க ஒரு பாயிண்ட்ல மாட்டினாரு மக்களே. இப்போ பிராங்க் பண்றது கரெக்டான டைம். இப்போ என் கிளப் பிரசிடென்ட் வந்தா அவருக்குள்ள போயிட்டு இது ஈடிஏ காவிடாடுவேன். அவர் மெசேஜும் காணோம், ஆளையும் காணோம். ப்ரோ கமெண்ட் படி எஸ்கே ப்ரோ. நீ ஃபர்ஸ்ட் ஜிடி ஆன்லைன் குள்ள வந்தியா? ஜிடி ஆன்லைன்ல தாங்க இருக்கேன். அவங்க இது அக்செப்ட் பண்ணிட்டேங்க, உள்ள ஜாயினிங்ல இருக்கீங்க. சுச்சோ ப்ரோ, நான் ஜிடிஏவை வச்சு ஜிடிஏ இல்ல ப்ரோ, நீங்க ஜிடிஏ விளையாடுறேன்னு சொல்லல. எஸ்கே ப்ரோ என்கிட்ட ப்ரோ பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் ப்ரோ. ப்ரோ நீங்க ஜிடிஏ விளையாடுறேன்னு சொல்லல. நான் வந்து நீங்க வந்து இது விளையாடுவீங்களா ப்ரோ? ரேஸ் விளையாடிட்டு இருப்பீங்க கூட, நான் பாத்திருக்கேன். ஃபோர்ஸா ஹரிசன் விளையாடிட்டு இருப்பீங்க நீங்க. யாருன்னே தெரியாது. டேய் நீ ஒரே ஃப்ரோஸ் அக்கவுண்ட் இல்ல மக்களே. கண்ட்ரோல் அல்ட் F4 கூட ஒரு என்டர் கூட, சரியா? அதுதான் இதுக்கு சொல்யூஷன். இல்ல இப்ப அதுக்கு லோட் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. இருங்க மக்களே. ரஜித் ப்ரோ வந்துட்டாரே. வெல்கம் ரஜித். அவங்க கூட ப்ளே பண்ணதே இல்ல. அண்ட் அன்ஃபேமஸ் யாருன்னு தெரியல. ப்ளே பண்ணிட்டேன் இல்ல ப்ரோ. அண்ட் அன்ஃபேமஸ் யாருன்னு தெரியாதா ப்ரோ? தெரியாது. வேற ஏதோ சேனலை கன்ஃபியூஸ் பண்றேன். பார்த்து உங்க கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ. நீங்க தமிழ் கூட விளையாடுவீங்கல்ல? நீங்க தமிழ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன்.
ஐ திங்க் சாரி ப்ரோ, தப்பா ஏதோ ஜட்ஜ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இப்பதான் நீங்க தமிழ் கூட ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்பா போயிட்டாடா சாமி. நான் உங்க கூட ப்ளே பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ, அண்ட் அன்ஃபேமஸ் யாருன்னு தெரியாதா? அன்ஃபேமஸ் யாருன்னு தெரியாதா? என்னடா சுத்து போட்டு ரூல்ஸ் அடிக்கிறீங்களா எனக்கு? உனக்கு ராக் ஸ்டார் வச்சு செய்றான் உன்னை சொல்லிட்டேன். எனக்கு அவனுக்கும் நான் பாக்கியா தகராதுன்னு தெரியலையே. ஒரு வாரம் என்னை வச்சு செய்யறானே புடிச்சுக்கிட்டு. ஆமால, இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்தது இல்லையே. இருங்க, நான் வந்து ஸ்லாங் மாத்தியே பேசிட்டு இருக்கேன். அப்பதான் வந்துட்டு அமுல் நான் கண்டுபிடிக்க மாட்டாரு. இருங்க, மெயில் அடி போற ராக்ஸ்டார் இருக்கு. ப்ளே பண்ண மாட்டேன், தமிழ் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு. படி எஸ்கே ப்ரோ, படி. ப்ரோ இப்போ யூரோடெட் சிமுலேட்டர் 2 எவ்வளவு ப்ரோ போகுது? யாரா பார்க்க முடியுமா? வெச்சிலாதவங்க யாரா பாருங்க, வெச்சிருக்கவங்க பார்த்தா வராது. ப்ரோ இன்னொரு வாட்டி அவ்வளோதான், இதோட ரேஸ் முடிச்சு முடிச்சேன் பாபா. அப்படி நெக்ஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் போலாம் பார்த்தேன், இவர் விட மாட்டாரு போலயே. நான் வந்து தமிழோட சப் சூப்பர் 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 ப்ரோ, நைஸ் ப்ரோ. ஜிடி தமிழோட ஃப்ரெண்ட் ப்ரோ அவரு. இல்ல இங்க 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 ப்ளே பண்ண மாட்டேன், தமிழ் தான் உங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணது. அப்படியே ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. நான் இருக்கியா ப்ரோ ஏதோ ஒரு சேனல்ல உங்க கமெண்ட்ஸ் பார்த்தேன் ப்ரோ. பிரசிடென்ட்ஸ் ப்ரோ, உங்க கமெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சேனல்ல பார்த்தேன், பட் எந்த சேனல்ல பார்த்தேன்னு என்னால மறந்துட்டேன். அதான் நான் அன்ஃபேமஸ்னு குழப்பிட்டு இருக்கேன். அன்ஃபேமஸ் ப்ரோ கமெண்ட்ஸ்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இருக்கேன் ஆகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. எங்க இங்க இது டீசல்லாம் பேச மாட்டீங்களோ? என்ன ப்ரோ வெக்கமா? ஆமா, அவர் இது வரைக்கும் பேசினதே இல்லல. விஜய் ப்ரோ நீங்க பேசிருக்கீங்களா ப்ரோ? ஆமா பேசிருக்காரு நிறைய அடி பேசிருக்காரு. அவர் வந்து பீஸ்ட பார்த்து வெக்கப்படுறாரு. ஏய் இதுதான் சேவ் பண்ணான்னு சொன்ன கேட்டியா? இல்ல பேசிருக்காரு. இதுக்கு அப்புறம் வந்துட்டு எதனா ஒரு பெப்பர் ஐடி வந்தாலும் இந்த வீடியோக்கு அப்புறம் என் மேலதான் சந்தேகப்படுவேன் நினைக்கிறேன். கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும். எஸ்கே ப்ரோ இப்பயே சொல்லிக்கிறேன், என்கிட்ட இந்த ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு எக்ஸ்ட்ராவா. சரி, அதுக்கப்புறம் பாப் கேமிங்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அது 2 மட்டும் தான் நான். அதுக்கப்புறம் தமிழ் கேமிங் ஒன்று. ஓகேவா? 1 R&D சான்ஸ் இருக்கு. ஆமா ப்ரோ, தமிழ் இல்ல ப்ரோ, அது மட்டும் இல்ல, பட் வேற ஏதோ சேனல்ல லைவ்ல எல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி ஸ்கல் ஸ்மாஷர் லைவ்ல பாத்திருப்பீங்க. அதேதான் ப்ரோ. உள்ள வந்துருச்சா ஆகாஷ் உனக்கு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, வெள்ள போயிடலாம் மக்களே. வெள்ள போய் புதுசா வேற ஏதாவது போடலாம். என்ன அஜித் ப்ரோ? ஆக்சுவலி மக்களே, இப்போ எஸ்கே ப்ரோ நான் சொல்லிக்கிறேன், 2 அக்கௌண்ட் தான் இருக்கு. ஒன்று பாப் கேமிங், இன்னொன்று ப்ரூ எடிட்ஸ், அப்புறம் வந்து மெயின் சேனல் தமிழ் கேமிங். 3 தான். ஓகே. ஆனா ஒன்னு தெரிஞ்சு போச்சு, ஜிடிஏ காரனுக்கு மெயில் அடிக்கிறது கன்ஃபார்ம். மக்களே யாராவது நல்ல ரேஸ் வச்சிருக்கீங்களா மக்களே? சாய் ப்ரோ, டு யூ ஹேவ் எனி ரேஸ்? நான் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ நான் உள்ள வந்ததே அது போல. ஓகே இருங்க. அப்போ ரிஜெக்ட். சாய் ப்ரோ, டு யூ ஹேவ் எனி டிடிஎம்? சொல்லுங்க ப்ரோ. இப்படியே கேட்போம், ஓகேவா? சாய் ப்ரோ வெயிட். ஃபேண்டாஸ்டிக் டிடிஎம் போடலாமான்னு கேக்குறாரு. போடுங்க ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக் மோட் டிடிஎம் போடுங்க. சாய் ப்ரோ வெயிட். ஃபேண்டாஸ்டிக் மோட் இஸ் புட்டிங் சம். ப்ரோ தமிழை பத்தி ஓபனா சொல்லுங்க ப்ரோ. டிசேபிள் ரூட் ஆஃப் விஜய் ப்ரோ கேக்குறாரு, ஒரு क्वेश्चन கேக்குறாரு. ஃபேண்டாஸ்டிக் மோட் போடுங்க ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக் சொல்லுங்க ப்ரோ. இந்த ஒரு இதுக்காக நான் எவ்வளவு இது கம்யூனிகேஷன் ஜிடிஏ நல்லாவே இருக்க மாட்டான் ப்ரோ. தமிழை பத்தி ஓபனா சொல்லுங்க ப்ரோ. ஓபனா சொல்லணும்னா என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ப்ரோ எனக்கு தமிழ் வந்து பர்சனலி தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். வேற என்ன இருக்கு, இந்த வயசுலயே நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதனால எனக்கு தமிழ் மேல எப்பவுமே பிடிக்கும். அது இல்லாம இந்த வயசுலயே வேலை பார்க்கறாரு, அதனால அதுவும் பிடிக்கும். இன்னும் மேல நல்ல ஃபன்னா பேசுவான் ப்ரோ, அவ்வளவுதான். என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணுல வந்து
ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அத மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்துருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான். என்ன புக்கு தொக்குற ஒரு கன்றாவி ஏதோ போடுவான். இல்ல அது இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுட்டான். அவனுக்கே தெரிஞ்சிருச்சு இது வந்து வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் போனா கலந்து போடுவாங்க, பச்சை பச்சை கேட்பாங்க. தமிழ் நமது தாய் ஐயா பாருங்கய்யா, ஐயோ அதை ரீப்ளேஸ் இவனை பண்ண வச்சு விஜய் ப்ரோ செய்யலாம். இறங்கியிருக்காரு. தமிழை ரீப்ளேஸ் பண்றதுக்கு விஜய் ப்ரோ பாருங்க. இப்போ தமிழ் நமது விஜய் ப்ரோ பாத்துக்கோ, இது கண்டென்ட்டா மாட்டிடுச்சு. நீ அப்புறம் மாட்டிக்கணும். ஓ அப்படியா? என்ன ப்ரோ இது ஒரு ஸ்லாங்கே வித்தியாசமா இருக்கு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, தமிழை பத்தி நீங்க சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ஆகாஷை பத்தி என்ன சொல்றது? ஆகாஷ் வந்து பேசுவான் ப்ரோ, பட் ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள். பச்சை பச்சை சொல்றேன். நான் சொல்றவா ஐயோ ராஸ்கல் ஃப்ராட் ஃபைல். ஒண்ணு பத்தி இப்பதான் கரெக்டா இருக்கும். கம்ப்ளீட் ஃபன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரோ அவன் அதாவது இப்போ சுத்தி ஒரு 4 பேர் இருக்கும்போது ஃபன்னா தானே ப்ரோ இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு குரூப்ல ஒண்ணு வச்சுக்கலாம் ப்ரோ, செம்ம ஃபன்னா இருக்கும். இருங்க அவ்வளவுதான். இதை படிச்சுட்டு எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் நீ, எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்கிற. நைஸ், தட்ஸ் குட் திங். ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் ஒரு லூஸ். ஐயோ என்ன ஐயா, என்னையாடா எவ்வளவு டீசெண்டா தமிழை பத்தி சொன்னேன். இப்படி ஒரே அடியா முட்டையை உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டீங்களா ப்ரோ? அவன் ஒரு இன்வைட் பண்ணுங்க, ஜாயின் ஆயிடுச்சு. ஃபென்டாஸ்டிக் மூன் போடுறீங்களா ப்ரோ? உங்களுக்காக தான் வெயிட்டிங். ப்ரோ நான் போடுவேன். என்ன போட போறா சொல்லு. இரேஸ். அவர் ஒரு கேன கட்டையில ஏனையா இல்ல புரிய ப்ரோ. இல்ல ஃபென்டாஸ்டிக் மூன் ப்ரோ இருக்காரா? அவர் போடுதாரா இல்லையா? ஒரு நாள் ஆகாஷை வச்சு செய்யணும் மக்களே, நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆகாஷை வச்சு செய்யணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரியா? அடுத்த வீடியோ அவன் தான் ப்ரோ. நீங்க ஓப்பனா சொல்லுங்க ப்ரோ. இவர் ஏதோ எதிர்பார்க்கறாரு ப்ரோ. இது நான் பிக் பாஸ் இல்ல, இவர் வந்து பிக் பாஸ் பேர். நீ ஓப்பனா சொல்லணும், அது எனக்கு வேணும். ஓப்பனா சொல்லுங்க ப்ரோ. தமிழை பத்தி நான் உண்மையிலே என்ன தோணுதோ அதான் சொல்றேன். மித்தபடிக்கு என்ன இந்த மொக்க காமெடி பண்ணி கொல்லுவான் ப்ரோ. வேற என்ன ப்ரோ இருக்கு? ஒரு கவுண்டர் போடுதான்னு சொல்லிட்டு நம்மள சாவடிப்பான். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவும் பண்ண முடியாது. வா இப்போ வந்து ரிவீல் பண்றோம். நெக்ஸ்ட் மேட்ச் ஓகே சாக்கோ. இல்ல ஜாப் போட முடியாது மச்சான். சீக்கிரம் வச்சிட்டான் நீ தான் ப்ரோ. என்னாச்சு? இல்ல ஜாப் லோடிங்ல இருக்கு, நீங்க ஏறா போடுங்க. ஐயா ஃபென்டாஸ்டிக் மூன். சரி நானே போடுறேன்டா, இருடா. ஓகே ப்ரோ, சாக்கோக்கு என்னாச்சு? சாக்கோ நெக்ஸ்ட் மேட்ச் வரேனா? ஆளை கொஞ்சம் பேச சொல்லுங்க ஐயா, பேசவே மாட்டேங்கிறாரு. சாக்கோ உங்களை வெளி வச்சு ஒரு 2 பேர் ஜீவன் இருக்கு, வரலாம்ல? ஐயோ இதுக்கப்புறம் தான் போறேன். இருக்கான் பாரியா பீஸ்ட். ஆளா? என்னையா அது? ஆளா இல்லடா ஆளு. தப்பா இருக்கணும். இப்போ வந்து என் தமிழ் கேமிங் அக்கவுண்ட் போய் நான் போறேன். தப்பா இருக்கணும். ப்ரோ உன்னோட இதுல முடிச்சிட்டா ப்ரோ? ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் அது எல்லாமே எங்கள் தான் சூப்பரா முடிஞ்சிச்சு ப்ரோ. என்ன இஷ்யூ தெரியல ப்ரோ, என் புக் மார்க்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. ஐயோ யோ மேல படிங்க ப்ரோ. போடுறேன் வாங்க. ஓ கீழ தான் படிக்கணுமா? சாக்கோட லேப்டாப் டமால் டுமில்ல மெசேஜ் எல்லாம் போட்டு விட்டேன். காலையில மெசேஜ் சாக்கோக்கு. லேப்டாப் அவ்வளவுதான் டமால் டுமில்ல மெசேஜ் எல்லாம். இன்னொரு பார்க்கல மக்களே, பார்த்தா நம்ம சாக்கு இருக்கு. சாரி ப்ரோ. எஸ் இட்ஸ் மீயா ப்ரோ. இவன் தமிழ் தான் ப்ரோ பின்னாடி இருந்துட்டு இந்த மெசேஜ் போட்டுட்டு இருக்கான். டேய் பாவி பயல தமிழ். இல்ல ப்ரோ, அவனுக்கு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்கு ப்ரோ தமிழுக்கு. ஒரு பெரிய பருப்பு மாதிரி காமிச்சிட்டான். யா இதெல்லாம் ஆகாஷோட சொந்த கருத்து, என் கருத்து இல்ல. அவனுக்கு நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருக்கு ப்ரோ. எனக்கு உண்மையில தமிழை பிடிக்கும் ப்ரோ, பர்சனலா சொல்றேன். சோ பிடிக்கும். there is no hate. எதுனாலும் கேட்டுப்பான் ப்ரோ, நல்ல பையன். இது இப்படி பண்ணுடா, இது அப்படி பண்ணுடா, இது இப்படி பண்ணாதடான்னு சொன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுவான். இல்ல கரெக்டா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் நான் வந்து ஆகாஷை வச்சு செய்ய போறேன். ஹாப்பி
ஃபென்டாஸ்டிக் மூன் வந்துட்டாரா? வந்துட்டார். ஆகாஷ் நீ ஜாயினிங்லேயே இருக்க. ஜாயினிங். அந்த பையனை ஜாயின் ஆகாது ஜாயினிங்கை தவிர வேற எதுவும் வரவே மாட்டேங்குது. மக்களே. நான் என்னோட இதுல போய் போட்ட உடனே ஐ கண்டுபிடிச்சிட்டாரு. வாஸ் ரெக்கார்டிங் ஒன் கண்டென்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரூ வேர்ட்ஸ். ஆஹா தமிழே இதெல்லாம் ஓவர். இப்படிலாம் மாறி பார்த்தேன். விஜய் ப்ரோ ஸ்டில் எம்டியா இருக்கு. மேபி நான் சொல்லும்போது இன்வைட் பண்ணு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோ. ஒரே நிமிஷம் கோச்சுக்காம. ப்ரோ டேய் கோச்சுக்காம. நோ ப்ராப்ளம். ஏய் டிபி ப்ரோஸ் வந்து இப்போ இன்வைட் பண்ணு ப்ரோ. பண்ணிட்டேன். இப்போ வா பாப்போம். வால்வோ டெக் தானே? சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் தமிழ் கேமிங் சொல்லு ப்ரோ. அது வந்துச்சு bro. நான் ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன் டிபி ப்ரோ. ப்ரோஸ் வராரா பாப்போம். மக்களே இது வந்து கன் கேம். ஓகே கன் கேம். எவ்ரி கில் வந்து கன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ண்ணே. சரிங்களா உங்களுக்கு நல்லா ஃபன்னாக இருக்கும். சூப்பர். இப்போ இது வரணும்னா எஸ்கே ப்ரோ படி ப்ரோ. ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர். ஆமா யாராவது எஸ்கே ப்ரோ சே சப்ஸ்கிரைப் டு தமிழ். யா வந்துருச்சு. ஐயா மிஸ்டர் தமிழ் கேமிங் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டேய் வந்துட்டான் ப்ரோ. ஓகேவா? நல்ல குவாலிட்டியான வந்துட்டான் ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ. வந்துட்டான் சர்ப்ரைஸ். நானே அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்னு பாத்துருக்கேன் தமிழ்து. ஏன் டேய் நீ விட்டுடா உள்ள. ஏய் நான் வந்துட்டேன். அக்கா இது வந்து சார், அப்பா சாவ அடிக்க போறேன். கதறிட்டு இருந்தேன். ஐயா அடி ஏன் இது? மக்களே ஒரு நல்ல பையனோட கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தமிழ் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இன்னொருத்தன் இருக்காரு எஸ்கே வித் எம்பிஎஸ்னு ஒரு சேனல் இருக்கு. பரிதாபமாக ஓடிட்டு இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் உள்ள வீடியோஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நன்றி. எப்படி சைடில் நம்ம வீட்டையும் போட்டு விட்றோம்.